இலங்கையில் நடைமுறைப்படுத்தவுள்ள டிஜிட்டல் மோட்டார் வாகன காப்பீட்டு அட்டைகளை வழங்குவது தொடர்பாக போலீசாரால் விசேட அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. வாகன காப்புறுதி நிறுவனங்களால் காப்புறுதி சான்றிதழ்களுக்கு பதிலாக இவ்வாறு டிஜிட்டல் மோட்டார் வாகன காப்பீட்டு அட்டைகளை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள அதே நேரம் 1338 கேஷ் ஊடாக பின்வரும் படிகளை பின்பற்ற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலில் ஏதேனும் ஒரு மொபைல் தொலைபேசி இணைப்பு மூலம் *1338 கேஷ் என்ற எண்ணை அழைத்து அடுத்த வாகன இலக்கம் அல்லது காப்புறுதி சான்றிதழ் இலக்கத்தை உள்ளீடு செய்வதன் மூலம் தொடர்புடைய காப்புறுதி பத்திரத்தின் தற்போதைய நிலையை உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்லது ஏதேனும் ஒரு மொபைல் தொலைபேசி மூலம் வாகன இலக்கம் அல்லது காப்புறுதி பத்திர இலக்கத்தை குறுஞ்செய்தி ஊடாக 1338 என்ற எண்ணிற்கு அனுப்ப முடியும். அப்போது காப்புறுதி பத்திரம் செல்லுபடியாக உள்ளதா என்பதை ஒரு குறுஞ்செய்தி மூலம் உடனடியாக பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்லது உடனடியாக தொலைபேசி இலக்கமான 1338 என்ற எண்ணிற்கு அழைப்பை ஏற்படுத்திய பின்னர் கிடைக்கும் அறிவுறுத்தல்களின்படி தொடர்புடைய காப்புறுதி நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கவும், தொடர்புடைய காப்புறுதி நிறுவனத்திற்கு காப்புறுதி பத்திர இலக்கம் அல்லது வாகன இலக்கத்தை வழங்கவும் அவர்களால் காப்புறுதியின் செல்லுபடியாகும் தன்மை உறுதிப்படுத்தப்படும். வாகன இலக்கத்தை உள்ளிடும் போது எழுத்துக்கள் அல்லது எண்களுக்கு இடையில் இடைவெளி விடக்கூடாது. மே 1 முதல் டிஜிட்டல் காப்புறுதி அட்டைகளை மாத்திரம் வழங்கப்பட்டாலும் இதுவரை வழங்கப்பட்டுள்ள காப்புறுதி அட்டைகள் அவற்றின் செல்லுபடியாகும் காலம் முடியும் வரை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன், ஏதேனும் ஒரு சாரதியால் டிஜிட்டல் காப்பீட்டு அட்டையை சமர்ப்பிக்க முடியாத சந்தர்ப்பத்தில் டிஜிட்டல் காப்புறுதி அட்டையின் அச்சிடப்பட்ட நிழற்பட பிரதியை சமர்ப்பிக்கும் போது குறுகிய தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தியோ அல்லது குறுஞ்செய்தி சேவை மூலமோ அந்த பாதுகாப்பின் செல்லுபடியாகும் தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.